சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. பொறுப்பில்லாத ஆண்கள் தாங்க இன்றைய நிகழ்ச்சி. கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது 1 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், பிடிச்ச வரைக்கும் வாழ வேண்டியது. ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்கு உடனடியா பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியது. எனக்கு அவளை பிடிக்கல, சிம்பிளா சொல்லிட வேண்டியது. எனக்கு எதுவுமே தெரியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியாது. என்னென்ன விதமான சால் ஜாப்புகள், சாக்கு போக்குகள். அந்த பெண்ணுடைய மனசு, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அவளுடைய எதிர்காலம், எதை பத்தியும் கவலை இல்லை. இன்னும் சிலர் இது அடுத்த கட்டமா 2-3 குழந்தைகள் இருந்தா கூட கவலைப்படுறதில்ல. அப்படியே நட்டாத்துல கைவிட்டு போறது, இன்னொரு பெண்ணோட ஓடி போறது. இதையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணா என்ன, அந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பண்ணா என்ன? எதனால? இன்னொரு உணர்வு, இன்னொரு பெண்ணுடைய மனதுங்கிறது கூட தெரியாம இவ்வளவு தூரமா இப்படி ஒரு பொறுப்பு இல்லாத ஆண்களால எத்தனை கஷ்டம்தான், எவ்வளவு காலத்துக்கு தான் பெண்கள் பட்டுக்கிட்டே இருக்கிறது. 1000 காலத்து பயிர் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுன்னு சொல்ற திருமணம் நம்ம ஊர்ல அதே ஒரு பெரிய சாபக்கேடாயிருச்சு. வர வர இவ்வளவு வேல்யூ கொடுக்கிறோம் நம்ம திருமணத்துக்கும் குடும்ப அமைப்புகளுக்கும். அதை சர்வசாதாரணமா தூக்கி வீசுறவங்கள என்ன செய்யலாம்? இந்த மாதிரி ஒரு கணவன் கிட்ட அகப்பட்டு 2-3 பேர் இப்படியே அகப்பட்டு ஒரு பாவம் செய்யாத ஒரு சின்ன பெண்ணுடைய கண்ணீர் கதை தான் இன்றைய நிகழ்ச்சி. தயவு செய்து பாருங்கள். வாங்கம்மா, பேர் என்னம்மா? என் பேர் செல்வி. என்ன செல்வி, எங்க என்ன வந்த உடனே இப்படி குமரி அழுறீங்களே? என்னம்மா, என்ன நடந்தது? என்ன பிரச்சனைமா? வீட்டுக்கு வேண்டாங்கிறாரு. வீட்டுக்காரர் வேண்டாங்கிறாரா? என்ன காரணம்மா? எனக்கு கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளம் இருக்குங்க. சரி. இருட்டா இருக்கிற இடத்துல எல்லாம் தெரியாதுங்க. ஆனா வெளிச்சு இருக்கிறவங்க எல்லா வேலையும் செய்வேன். எல்லா வேலையும் செய்வீங்க, வெளிச்சத்துல தெரியும். ராத்திரியில தெரியாது கண்ணு? ராத்திரியிலே வெளிச்சம் இருக்கிற பக்கம் செய்வேங்க. லைட் இருந்தா தெரியும்? லைட் இருந்தா எல்லா வேலையும் தைப்பேங்க மேடம். அடடா. தைக்கிற அளவுக்கு, தையல் வேலை பாக்குற அளவுக்கு கண்ணு தெரியும். ஆனா நான் இருட்டுல மட்டும் தெரியாது. இந்த மாலை கண்ணு சொல்லுவாங்களே, அது மாதிரியா? அந்த மாதிரிதான் சொன்னாங்க. இங்கிலீஷ் மெடிசன் அந்த மாதிரிதான் சொன்னாங்க. சரிம்மா. ஆனாங்க மறுக்க இப்போ கேரளால போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல விட இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? இப்ப அதுதான் காரணமா? எதனாலமா? என்ன காரணம் செல்வி? கண்ணுன்னு சொன்னாருங்க. இப்ப போய் வைத்தியம் பார்த்துட்டு சொன்னா இப்ப என்னங்கிறாரு, நீ முதல் கல்யாணமானவர் அப்படிங்கிறாங்க. முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? 18 வயசுங்கும் போது கல்யாணம். இப்ப உங்களை வேண்டாங்கிறவர் 2வது கணவரா? சரி. 18 வயசப்ப முதல் கணவரா? நீங்களா பண்ணிக்கிட்டீங்களா? வீட்டுல இருக்கவங்க? வீட்டுல இருக்கிறவங்க தான் பண்ணி வச்சாங்க. 18 வயசு இருக்கும்போது வந்து பார்த்தாங்க. கண்ணு எனக்கு இப்படி இருக்குன்னு காட்டி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னாருங்க. சரி. கல்யாணமான அடுத்த நாள் என்னன்னாரு, நம்ம எனக்கு நிறைய பேர்த்து எங்க ஊர்ல பழக்கம் இருக்கு, தப்பான ஆளு இருந்தோம்னா நம்ம சீக்கிரம் பணக்கார ஆயிரல அப்படிலாம் சொன்னாருங்க. கல்யாணம் அடுத்த நாளே நான் அவரை வேண்டான்னு. ஆமா. அப்புறம் நான் வேண்டான்னு சொல்லிட்டேங்க. எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் வீட்டு வேலையாவது செஞ்சு நம்ம உழைச்சுக்கன்னு சொல்லி வேண்டாம். தப்பு இல்லையம்மா, நியாயம் தானேம்மா அது. எந்த பொண்ணு மரியாதையோட வாழத்தானே ஆசைப்படுவோம். அப்புறம் மறுக்காவு வந்தாருங்க. 3 மாசம் இருந்தாங்க. மறுக்கா நான் இனி அந்த தப்பு செய்ய மாட்டேன், வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டானுங்க. நான் வர ஒரு எவ்வளவு நாள் அந்த கல்யாணத்தை அந்த கணவரோட எவ்வளவு காலம் இருந்தீங்க? கல்யாணமான அடுத்த நாளே அப்படி சொன்னாரு. அப்ப அடுத்த நாளே நீங்க விட்டீங்களா? வேண்டான்ட்டாங்க. ஒரு வாரத்துல வேண்டான்ட்டாங்க. அப்புறம் அவர் போயிட்டாருங்க. போய் 3 மாசம் கழிச்சு வந்தாருங்க. சரி. அப்புறம் கையெழுத்து வாங்கிட்டு போய் அவர் வேற திருமணம் பண்ணிட்டாரு. உங்களுக்கு இப்ப குழந்தை இருக்க வாய்ப்பு இல்ல? குழந்தை இல்ல. அம்மா வீட்டுல பாத்துக்கிறாங்களா? நல்லா பாத்துக்கிறாங்க. அம்மா வீட்டுல நீங்க ஒரே பொண்ணு? சப்போர்ட்ல தான் இருக்கு. எத்தனை பேர் உங்க வீட்டுல பிறந்தவங்க? கூட பிறந்த 2 அண்ணங்க, ஒரு அக்கா இறந்துருச்சுங்க. சரி. கோயம்புத்தூர் கட்டி கொடுத்த 2 குழந்தை இருக்கு, அவங்க இறந்துட்டாங்க. சரிம்மா. நான் கடைசி. சரி. சோ அண்ணன் 2 பேரும் அம்மாவும் அப்பாவும் பாத்துக்கிறாங்க உங்களை? அப்பா இல்லைங்க, அப்பா இறந்து 13 வருஷம். ஆட கடவுளே. அண்ணனுக்கு ஆதரவுல இருக்கீங்களா? ஆதரவு அம்மா. எத்தனை துக்கம். கூப்பிட்டாருங்க. நான் போயிருந்தா போயிருக்கலாங்க. புடிவாரத்துல நான் இருந்துட்டேங்க. சரி. அப்படி சொன்னவர் திருந்துவாருன்னு என்ன நிலை இல்லையா? நான் அதனாலதான் நான் போலீங்க. சரி. அது ஆள் பார்க்க அழகா இருக்கீங்க. இப்படியுமா இருப்பாங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம்?
அப்படி இருந்துட்டேங்க மேடம். சரிம்மா சரி அப்புறம் வந்து அவரு கல்யாணம் பண்ணிட்டாருங்க. அப்புறம் கொஞ்ச நாள் நான் மனசு மாதிரி சரி நம்ம இப்ப இவ்வளவு நாளைக்கு எப்படி அம்மாவுக்கு பாரமா இருக்குது போலான்னு தான் இருந்தேங்க. சரி அப்புறம் அவருக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்க வந்து கன்சீவா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால சரி நம்ம இன்னொருத்தரோட வாழ்க்கை நமக்கு எடுக்க கூடாதுன்னு விட்டுட்டேங்க. கரெக்டுமா விட்டுட்டு இருந்தேங்க கொஞ்ச நாள். சரி அப்புறம் தையல் கிளாஸ் இந்த ஏழைகளுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி நடத்துறாங்க. சரி சரி வந்து தொழில் பழக்கி விடுறாங்க. சரி அவங்க வந்து ஒரு எனக்கு சொன்னாங்க ஊசியோட ஓட்டையில எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ வாமா உனக்கு வந்து அந்த ஒரு தகுடாட்டு இருக்குங்க பொறுத்து நான் உனக்கு பழக்கி விடுறேன் வா அப்படின்னு கொடுத்தாங்க. சரி போய் 6 மாசம் ட்ரைனிங் போனேன். சரி நல்லா தைப்பீங்களா? நல்லா தைப்பேங்க. நைட்டில ஈரோடு போய் பிட் எடுத்துட்டு வந்து நைட்டி தைச்சு சேல்ஸ் பண்ணுவேங்க. அப்படியா? வெரி குட். இப்ப கம்மன் இல்ல, நீங்க சும்மா இல்ல, சும்மா எல்லா வேலையுமே செய்வேங்க மேடம். இப்ப என்ன பிரச்சனை? சரி இப்ப என்ன அந்த கடவர் தான் முடிஞ்சு போச்சு, அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தையல் கிளாஸுக்கு போய் பழகிட்டு வீட்டுல இருந்தேங்க மேடம். மிஷின் எல்லாம் கொடுத்தாங்க. சரி தைச்சிட்டு வீட்டுல இருந்தாங்க. அப்புறம் ப்ரோ நீ எவ்வளவு நாள் இவ்வளவு இருப்ப, எனக்கு அப்புறம் உனக்கு ஆதரவு வேணுமல்ல. அண்ணனுகன்னா அவங்க இந்த காலத்துல வந்து அவங்க சமாளிக்கிறதே பெருசு குடும்பத்தை. அப்புறம் யாரையும் சொல்லி தப்பு இல்லம்மா அன்னைக்கு. அப்புறம் அவங்க எத்தனை நாளைக்கு நீ இப்படி தனியா இருப்ப, நம்ம புரோக்கர் மூலியமா பாக்கலாம் சரி அப்படின்னு சொல்லி புரோக்கர் மூலியமா பாத்தாங்க. சரி பெரியசாமின்னு சொல்லி ஒரு சென்னிமலைங்க. சரி அங்கிருந்து புரோக்கர் கூட்டிட்டு வந்தாங்க. வந்தங்காட்டி நான் அவர்கிட்ட சொன்னாங்க தெளிவா, சரி எனக்கு கண் இப்படி இருக்கிறது, எனக்கு முதல் கல்யாணம் ஆனது எல்லாமே சொன்னாங்க. சரிம்மா சொன்னங்காட்டி அவர் இருந்து நான் பாத்துக்கிறேன் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நான் எல்லாமே புரோக்கர் சொன்னாரு. சரி நீ கவலைப்படாத சொல்லி நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி நம்மளுக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கி அவரு இப்படி சொன்னாங்க. நான் ரொம்ப நம்பிட்டேங்க. சரி கடவுளா நம்மளுக்கு ஏதோ இன்னொரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு, பண்ணிக்கலான்ட்டு இருந்தாங்க. தப்பு இல்ல. அப்புறம் அவங்க கல்யாணம் தானே விடிஞ்சா முகூர்த்தங்க மேடம். அந்த நைட் வந்து இவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட பழக்கங்களாமா. யாருக்கு? பெரிய சாமிக்கு. கடவுளே. இன்னொரு விதவைங்களாமா அவங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, அவங்க கூட வந்து பழக்கங்க. சரி அந்த நாள் நைட்டு போயிட்டாப்லங்க, அந்த பொண்ணு கூட போயிட்டாரு கல்யாணத்துக்கு. அதாவது தாலி காலையில தாலி கட்டணும்னா நைட்டு அந்த போயிட்டாப்லங்க. வெளியில ஓடி போயிட்டாரா இல்ல அந்த பொண்ணு கூட ஓடிட்டாரு? ஆட கடவுளே. போயிட்டாரு. அப்புறம் மறுக்க போன் வந்துட்டு தம்பி வந்து அண்ணன் இப்படி போயிட்டாங்க, அதனால உரம்பரையெல்லாம் வந்துட்டாங்க. எங்க மாமனார் சொல்லியிருக்காருங்க உரம்பரையெல்லாம் வந்துட்டாங்க, இந்த பொண்ணை வந்து நம்ம கட்டிக்கிறேன்னு சொல்லி அவன் தம்பி சொல்ற, அண்ணனை விட தம்பி நல்ல வைய அப்படின்னு சொன்னாங்காட்டி என்னைய வந்து எங்க வீட்டுல கேட்டாங்க என்னம்மா பண்ணலான்னு. அப்ப நான் வந்து அண்ணனுக்கு பார்த்தது தம்பிக்கு சரி வராதுங்கம்மா, வேண்டாம் இதோட நிறுத்திடலாங்கம்மா, நான் இப்படியே இருந்துக்கிறேன், என்னோட வாழ்க்கை இவ்வளவுதான் நினைச்சிட்டு நான் இருந்துக்கிறேம்மான்னு சொன்னேங்க. பண்ணி வச்சாங்க. சரிம்மா. அவங்க சரி ஒரு முறையெல்லாம் வந்துட்டாங்க, நம்ம இதோட பாதியோட நிறுத்த முடியாது, அதனால பார்த்து அவங்க நாங்கெல்லாம் போய் கேட்கறோன்னு சொல்லி எங்க அண்ணனுங்க எல்லாம் போனாங்க. சரி மண்டபத்துக்கு போய் கேட்டாங்க. கேட்டங்காட்டி அவன் கேட்டங்காட்டி அவர் என்னன்னு இருக்காரு, எங்க அண்ணனுக்கு சொல்லும் போது நானும் பக்கத்துலதான் இருந்தேங்க, எனக்கு எல்லாமே தெரியுங்க, சரி நான் பண்ணிக்கிறேங்க. அண்ணனுக்கு சொல்லும் நான் மண்டபத்தையே நான் தாங்க காட்டினேன், அவங்க உங்க தங்கச்சியை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது நானும் பக்கத்துல இருந்து எல்லாம் தெரியும், சரி நான் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிதான் பண்ணினாருங்க. அதாவது இந்த 2வது கல்யாணத்துக்கு உங்களுக்கு பார்த்த பெரியசாமியுடைய தம்பி அவரு பேர் என்னமா? விஜயகுமார். அவரு ஒத்துக்கிட்டு இப்ப கல்யாணம் நடந்ததா? நடந்துருச்சுங்க. சரி சினிமாவோட ட்விஸ்ட் இருக்கேம்மா, என்னமா இப்படி கஷ்டப்பட்டீங்க சொன்னாங்க. கல்யாணம் செல்வியோட வாழ்க்கை சினிமால வந்த மாதிரி, சினிமாலேயே அதை விட இதா இருக்கு பல. இப்படி ஒரு திருப்பம் எப்படி தாங்கிட்டு இருக்கீங்கன்னே தெரியலையேம்மா. பொண்ணா தெரியுறீங்க, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லையேம்மா. பாவம் என்ன தப்பு பண்ணீங்க இதுல? நீங்க லவ் பண்ணல, யாரு கூடயும் போகல, எந்த தப்பும் இல்லாம இவ்வளவு சோதனையா உங்களுக்கு? அப்புறம் என்ன ஆச்சுமா? அப்புறம் விஜயகுமாரோட தான் அப்படி பண்ணி 3 மாசம் நல்லா சந்தோஷமா தான் இருந்தாரு. 3 மாசம் கல்யாணம் 3வது நாளுங்க சொம்பு ஒரு பக்கம் வச்சிருந்தது, அங்க இருட்டா இருந்துச்சுங்க. பகல்லையுமே எனக்கு இருட்டா இருக்கு தெரியாதுங்க. அது வந்து நரம்பு வீக்குன்னு சொல்லிட்டு அது சொல்லிதான் பெரிய சமயத்தையும் சொல்லி இருக்குங்க. அவங்க அக்காட்டே நான் போன்ல பேசிருக்கேன் கல்யாணத்துக்கு முதல்ல, எனக்கு இப்படி எல்லாம் இருக்குதுக்கா அப்படின்னு. அவங்க எல்லாமே சரி நாங்க பாத்துக்குவோங்காட்டித்தான் நான் முழுமையா நான் இதுல இறங்கினேங்க மேடம், இல்லைன்னு வேண்டாம்னு சொல்லியிருக்கேங்க மேடம். இப்ப என்ன
ஆச்சுமா? மூணாவது நாள் என்ன சொன்னாரு? சொம்பு அத்தை சொன்னாருங்க. அத்தை நான் கூட்டிட்டு இருந்தாங்க, அந்த சொம்பு தட்டி விட்டேன். அப்போ பேசுனாங்க அத்தை, இப்படி கண்ணு தெரியாததான் கூட்டிட்டு வந்து வச்சுட்டு இப்ப அவனுக்கு கட்டணுமே இவனுக்கு கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு பேசணுங்காட்டி, அத்தை இது எல்லாமே தெரிஞ்சுதானுங்க அத்தை வந்தது, எனக்கு இருட்டா இருக்கிற இடத்துல தெரியாதுன்னு நான் முதல்ல சொல்லியிருக்கிறேங்க அத்தை. அப்படி அதுக்காக வேலையா செய்யாம இருந்தீங்க? எல்லாமே மேடம் எல்லாம் பக்கத்துல தெரியாட்டி எல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சுக்குவாங்க மேடம். வச்சுட்டு நிதானத்திலயே எல்லாமே செஞ்சிருவாங்க, எல்லாம் பண்ணிருவீங்க. அப்ப அத்தை என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மாத்தி மாத்தி வச்சிருவாங்க. வேணும்னே மாத்தி மாத்தி வச்சிருவாங்க. எதுக்கு அப்படி? மாமியார் கொடுமையா? மாத்தி வச்சிருவாங்க. நடக்கும் போதும் முள்ள எடுத்து போட்டுருவாங்க மேடம். ஐயோ என்ன அந்த அம்மாவுக்கு என்ன இப்படி ஒரு வக்ர புத்தி? அதுல என்ன சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு? என்ன அவங்களுக்கு கொஞ்சம் கால் கொஞ்சம் ஊனுங்க மேடம், சரியா நடக்க முடியாது. நானும் ஒரு கூட குறைபாட்டை வச்சுக்கிட்டு எங்க அம்மா மாதிரி நினைச்சேங்க மேடம். அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஐயோ அப்ப வாழவே முடியலையாங்க? அங்க வாழ முடியல. ஹஸ்பண்ட் சொன்னா என்ன சொல்வாரு விஜயகுமார்? அவர் என்ன சொன்னாரு, நீ எங்க அம்மா இங்க இருந்தா தானே திட்டுது, நீ உங்க அம்மா வீட்டுல போயிரு, நான் வேலைக்கு போயிட்டு. அவர் வேலைக்கு இன்னும் கல்யாணம் இருக்காரு உங்களுக்கு? இருக்காருங்க மேடம். அவரு பரவாயில்லையா? அவர் நல்லவரா? அவரு கொஞ்சம் நல்லா இருந்தாருங்க, ஆனா இப்ப மாறிட்டாரு. சரி. வந்து ஆதரவா அவரு, நீ உனக்கு என்னென்ன தெரியணும் எல்லாம் பார்த்து வச்சுக்கோன்னு சொல்லி எல்லாமே இங்க இருக்குது செல்வி, நீ பார்த்து வச்சுக்கோ, உங்க அத்தை தெரிஞ்சா உங்க அத்தை பேசுவாங்க, நீ முதல்ல எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு அவருதான் சொல்லி தந்தாரு. சரி. இப்ப வந்து இப்ப விஜயகுமார் வந்து உங்களை அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. அவரு கொண்டு வந்து விட்டுட்டுங்க, நான் வேலைக்கு போறேன், கோயம்புத்தூர் கூப்பிட்டு இருக்கிறாங்க, நான் வந்து உன்னை வந்து அடிக்கடி பாத்துக்கிறேன், இங்க இருந்தாதான் எங்க அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லி கொண்டு விட்டாங்க. அவர் வேலைக்கும் போறது இல்லைங்க மேடம். என்ன வேலைன்னு சொன்னாரு உங்ககிட்ட? எங்கிட்ட வந்து தறிக்கு போற அப்படின்னு. கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுங்க, 2 வருஷத்துல ஒரு நாள் வேலைக்கு போனது இல்லை. எப்படி குடும்பம் நடத்துறாரு? அவங்க அம்மாட்ட செலவு காசு வாங்கிக்கிறது. என்ன பண்றாங்க? அவங்க அம்மா வீட்டுல உட்காந்து இந்த சிங்கிள் எல்லாம் தைப்பாங்க சென்னிமலையில. அந்த பணத்தை வச்சா பையன் மாமனாருக்கு சம்பளம் கிடைக்குங்க, செக்யூரிட்டியா போறாரு. சரி. அவரோட வருமானம் தாங்க எல்லாமே அவங்க வீட்டுல. 2 பசங்களையுமே சரியா அவங்க வளர்த்தலைங்க மேடம். 2 குடும்பமும் 2 பேர்த்தையுமே 2 பசங்களையுமே சரியா வளர்த்தலைங்க. சரியா வளர்க்கலைங்க. அதுலதான் இப்ப உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். 2 பையன் தான் உங்களுக்கு. கேக்குறப்ப செலவுக்கு பணம் கொடுத்துருவாங்க, சாப்பிடலன்னா கூட ஏன்டா நீ சாப்பிடல அப்படின்னு தான் கேட்பாங்க. நொழிஞ்சு நீ இப்படித்தான் இருக்கணும், சம்பாதிக்கணும், படிக்கணும், எதுவுமே சொல்லி கொடுக்காம ஒரு தப்பான வளர்ப்புல இருந்திருக்காங்க. சொல்வதெல்லாம்